இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் சர்ப் ஆகியோர் இணைந்து நடித்து திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் குபேரா. தேவிஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். ரசிகர்களின் மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளியாகியுள்ள குபேரா படம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த சிறு பதிவில் பார்க்கலாம். பல லட்சம் கோடி மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தத்தை கைப்பற்ற நினைக்கிறார் குளோபல் நிறுவனத்தை நடத்தி வரும் தொழிலதிபர் நீரஜ். இந்த ஒப்பந்தம் வேண்டுமென்றால் ரூபாய் 1 லட்சம் கோடி தனக்கு தர வேண்டும் என மந்திரி கூற அதற்கு ஏற்பாடும் செய்கிறார். ஆனால் இதில் தனது நிறுவனமோ அல்லது தனது பெயரோ அடிபடக்கூடாது என்பதால் நாகார்ஜுனா மூலம் அதை செய்ய திட்டமிடுகிறார் நீரஜ். அரசாங்கத்தின் நேர்மையான வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த நாகார்ஜுனா தான் செய்யாத தவறுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. தான் நம்பிய அரசாங்கம் தனக்கு கை கொடுக்கவில்லை என்பதால் இனி நேர்மையான பாதையில் பயணிக்க வேண்டாம் என நீரஜுடன் இணைகிறார் நாகார்ஜுனா. ரூபாய் 1 லட்சம் கோடியில் 50,000 கோடி கருப்பு பணமாகவும் மீதமுள்ளதை வெள்ளை பணமாகவும் தர வேண்டும். இதில் நீரஜ் நிறுவனம் சம்பந்தம் ஆகக்கூடாது என்பதால் பினாமி மூலம் இதை செய்ய முடிவு எடுக்கும் நாகார்ஜுனா வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து 4 பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் பெயரில் புதிய நிறுவனங்களை தொடங்கி ஒவ்வொரு நபரின் பெயர் மூலம் ரூபாய் 10,000 கோடி பரிவர்த்தனை நடக்கிறது. ஆனால் பணம் கைமாறிய பின் அந்த பிச்சைக்காரர்களை கொண்டு விடுகிறார்கள். இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் இது தனுஷுக்கு தெரிய வருகிறது. இதன் பின் அந்த இடத்தில் இருந்து தனுஷ் தப்பிச் செல்ல அவர் பெயரில் உள்ள கணக்கில் ரூபாய் 10,000 கோடியும் இருக்கிறது. அதை தனுஷ் இல்லை என்றால் எடுக்கவும் முடியாது. ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தனுஷை தேடுகிறார்கள். இந்த சமயத்தில் தான் ராஷ்மிகாவை சந்திக்கிறார் தனுஷ். இதன் பின் என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை. தேவா என்கிற கதாபாத்திரத்தில் இப்படத்தில் தனுஷ் நடித்துள்ளார். ஹீரோவாக தனுஷ் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து நாம் முழுமையாக தேவாவுடன் பயணிக்க செய்து விடுவோம். அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் தனுஷ். கதாநாயகி ராஷ்மிகா மந்தனாவின் நடிப்புக்கு தீனி போடும் வகையில் இறுதியாக ஒரு படம் அமைந்துள்ளது என்றால் அது குபேரா தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பின் ராஷ்மிகாவின் கதாபாத்திரம் என்ட்ரி கொடுத்தாலும் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் செய்துள்ளார். அதற்கு பாராட்டுக்கள். படத்தின் ஆரம்பத்தில் இருந்து கிளைமேக்ஸ் வரை தனுஷுக்கு இணையாக இப்படத்தை தனது தோளில் சுமந்து செல்கிறார் நாகார்ஜுனா. நேர்மைக்கும் அநீதிக்கும் இடையே சிக்கிக்கொண்டு தவிக்கும் தவிப்பை தனது நடிப்பில் காட்டிய விதம் நன்றாக இருக்கிறது. அதேபோல் வில்லனாக நடித்த ஜிம் சர்ப் நடிப்பும் ரசிக்கும்படியாக இருந்தது. இயக்குனர் சேகர் கமுலா எடுத்துக்கொண்ட கதைக்களம் சிறப்பு. அதை அனைவருக்கும் பிடிக்கும்படி திரையில் வழங்கிய விதமும் அருமையாக இருந்தது. ஆனால் படத்தின் நீளம் சற்று சலிப்பை ஏற்படுத்திவிட்டது. குறிப்பாக முதல் பாதி திரைக்கதை மெதுவாகவே செல்கிறது. எடிட்டிங் இப்படத்தை காப்பாற்றியுள்ளது என்று பார்த்தாலும் ஒரு சில இடங்களில் எடிட்டிங் இன்னும் கூட நன்றாக இருந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்றால் அது இறுதி 40 நிமிடங்கள் தான். வில்லனை வைத்து தனுஷ் ஆடிய ஆட்டம் வேற லெவல். அதிலும் வில்லனை பிச்சை எடுக்க வைத்த விதம் திரையரங்கில் கைத்தட்டல்களை சொந்தமாக்கியது. பணக்காரன் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தமல்ல, யாசகம் கேட்பவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் இந்த உலகம் சொந்தம் தான் என திரைக்கதையில் காட்டிய விதம் அருமை. ஆனால் கிளைமேக்ஸ் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கலாம். தேவிஸ்ரீ பிரசாந்தின் பாடல்கள் படத்தோடு ஒன்றி போகிறது. ரசிக்கும்படியாக இருந்தன. பின்னணி இசை பல இடங்களில் நன்றாகவே இருந்தது. ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த காட்சிக்கு இப்படி ஒரு பின்னணி இசையா என யோசிக்க வைக்கிறது. ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா மற்றும் ஜிம் சர்ப் நடிப்பு படத்தின் 2ஆம் பாதி, குறிப்பாக படத்தின் கடைசி 40 நிமிடங்கள் குபேரா படத்தின் பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் படத்தின் நீளம், குறிப்பாக சலிப்பை ஏற்படுத்தும் முதல் பாதி படத்தின் மைனஸ் பாயிண்டாக தெரிகிறது. மொத்தத்தில் குபேரா அனைவருக்குமான ஒரு பிடித்த படம்.